பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்து முதல் நாளிலே உற்சாகமாய் இருக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் கண்டடைவான். ஆமேன். அதிகாலை என்பது நேரமில்லை. நாம் எழுந்திருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி அதிகாலையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளிடத்திலே தேவன் தரிசனமாவார். அல்லேலூயா. அவர்கள் தேவன் விரும்புகிற காரியம், என்னை கனமுள்ள நான் கனம் பண்ணுவேன், என்னுடைய கனம் எங்கே. அதனால் இப்போ இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளிலும் முதல் வேலையாக கர்த்தரை நாம் துதித்து மீதமுள்ள நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் அதிகாலையிலே அனுதினமும் தேட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு பிரசன்னமாவார், நம்மை நடத்துவார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமானது வாசிப்போம். லேவியராகமும் எடுத்துக்கொள்ளுங்கள். 26வது அதிகாரம் 5வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமாய் உங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமும் 26. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு இந்த காலவில் தந்திருக்க ஒரு நோக்கம் உண்டு. பாருங்க, திராட்சை பழம் பறிப்பும் காலம் வரைக்கும் போரடிக்கிற காலம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா திராட்சை பழம் பழுத்து அதை பறிக்கிற காலம் வரைக்கும் ஒரு விவசாயி சும்மா வீட்டில் வெறுமனே உட்கார்ந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. திராட்சை பழம் பழுக்கிற காலம் வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு போரடிப்பு காலம் இருக்கும். போரடிப்பு என்றால் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, நெல், நம்ம நாட்டில் நெல், அந்த நாட்டில் கோதுமையை அறுத்து அதை நம்ம நாட்டில் அந்த மாடுகளை விட்டு அதை என்ன செய்வாங்க, அதை உலக்குவார்கள். அதை அதை நசுக்கி அதனுடைய நெல்லை எடுப்பார்கள். அதே போல் போரடிப்பு என்றால் அந்த கோதுமையை அறுவடை செய்து அந்த போரடித்து அதை எடுக்கும் காலம். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா போரடிப்பு காலம் இருக்கும். அதாவது நீங்கள் அறுவடை செய்கிற காலம் அடுத்த வேலை வர்ற வரைக்கும், அடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் முந்தின ஆசீர்வாதமானது உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் உனக்கு வருகிற வரைக்கும் இடையில எந்த கேப்புமே இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது என்ன சொல்கிறார்னா, ஒரு 6 மாதம் சும்மா இருந்து 6 மாதம் வேலை பார்த்து 6 மாதம் சும்மா இருக்க கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதித்து விடவில்லை. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பாக நெல்லை விதைச்சோம்னா, குறிப்பாக ராமநாதபுரம் அந்த மாதிரி மாவட்டங்களிலே காலத்தில் விவசாயம் பண்ணி தான் ஒரே ஒரு போகம் மட்டும்தான் அந்த நாட்களில். அந்த பயிரானது 6 மாதம் வரைக்கும் விளையும். 6 மாத வாரம் விளைந்து அதை போரடித்து அதை சேர்த்த பின்பு அடுத்து அந்த பக்கம் என்ன செய்யாது, மழை பெய்யாது கோடை காலத்தில். அப்போ கிட்டத்தட்ட 6 மாத காலம் வரைக்கும் அந்த விவசாயிகள்
என்ன எப்படி இருப்பாங்க? சும்மா வேலை இல்லாமல் தான் வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மழை இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும். எப்பாவது ஒரு வருடத்தில் கோடை மழை பெய்யும், கம்மாய் நிறமும், அப்போ கோடை விவசாயம் பண்ணுவாங்க. அது ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் விவசாயம் பண்ணி அந்த 6 மாத காலம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த போரடிப்பு, அடுத்த அறுவடை செய்வதற்கு காலம் வரைக்கும் அவங்க விளைவித்த நெல்லை சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்த அறுவடை காலம் வரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்பலை. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, திராட்சை பழம் பழுத்து அதை அறுவடை செய்கிற காலம் வரைக்கும் என்னவா இருக்கும்? ஆண்டவர் அறுவடை காலத்தை உங்களுக்கு வைத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பழைய ஆசீர்வாதங்கள் முடிவடையும் போது புதிய ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தொடங்குவேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. there is no any gap. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உனக்கு உண்டான முந்தின ஆசீர்வாதம் அது முடிவடைகிற வேளையிலே புதிய ஆசீர்வாதத்தை நான் உடனே தொடங்கி விடுவேன். அது வரைக்கும் பழைய ஆசீர்வாதம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஆசீர்வாதம் நீங்கள் போரடித்து புதிய நெல் புதிய கோதுமை விளைஞ்சு வந்துருமா, அதை கொட்டுவதற்கு அந்த களஞ்சியத்தில் போய் பார்த்தா ஏற்கனவே விளைஞ்ச அந்த கோதுமை இன்னும் அந்த களஞ்சியத்தில் இருக்குது. ஏற்கனவே விளைஞ்ச கோதுமை அந்த களஞ்சியத்தில் இருக்குது. உடனே அந்த ஆள் என்ன செய்யறாராம், அந்த பழைய கோதுமையெல்லாம் ஒதுக்கி ஒரு பக்கம் மூலையில் தள்ளிவிட்டு புதிய கோதுமையை கொட்டும்படி நீங்கள் விளக்குவீர்கள் என்று ஒரு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடைவிடாத ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதம் நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் முடிவே இருக்காது. there is no end. ஏனென்றால் திராட்சை பழம் பழுத்து அறுவடை செய்கிற காலம் வரைக்கும் நீ சும்மா இருக்க போவதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், இந்த காலவெளியிலே நான் உனக்கு கொடுக்கிற வேலையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் பழைய ஊழியத்தை நீ செய்து கொண்டிருந்தாலும் புதிய ஊழியத்தை உனக்கு நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. புதிய வேலையை உனக்கு நான் தரப்போகிறேன். புதிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அது முடிந்து போகாது. பழைய ஆசீர்வாதம் முடிந்து போகாது. புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உடனே நமக்கு தருகிறார். பாருங்க, போரடிப்பு காலம் இருக்கும். நீங்கள் அறுவடை செய்து அந்த நெல்லையெல்லாம் அந்த கோதுமையெல்லாம் களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்த்து முடிச்சுட்டு அடுத்து என்னடா செய்ய போகிறோம், எந்த வேலையுமே இல்லைன்னு நீ கவலைப்படாத. அடுத்து உடனே திராட்சை பழம் பழுத்திருக்கு, போய் அந்த திராட்சை பழத்தை அறுவடை செய்ய என்று கர்த்தர் சொல்லார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படித்தான் இருக்கும். ஆண்டவரே இந்த வார்த்தையை சொன்னது. இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னா, கர்த்தரே தன்னுடைய வாயால் சொன்னது. அதுக்கு முதல் வசனத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். 26:5-4 வாசிங்க. லேவியராம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணி பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் பாருங்க, கண்டினியூஸாக நமக்கு விவசாயம் இருக்கணும், ஆசீர்வாதம் வரணும்னா அந்தந்த காலத்தில் அதன் காரியங்கள் நமக்கு வெற்றி அடைய வேண்டும். அல்லேலூயா. நாம் செய்கிற ஊழியங்களிலே ஒரு வெற்றியை, நாம் செய்கிற வேலைகளிலே ஒரு வெற்றி, அதில் ஒரு ஆசீர்வாதம், அதில் ஒரு பலன், அதில் தேவனுடைய கிருபை, அதில் தேவனுடைய வல்லமை. அப்போ ஆண்டவர் நாம் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நம்முடைய பூமி தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பாருங்கள், இது பழம் பழுக்கிற வரைக்கும் திராட்சை பழம் ஒரு பக்கம் பழுத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ பழம் பறிக்கும், விவசாயி என்ன நினைப்பான், அந்த ஊரில் என்ன நினைப்பான்,
ஐயோ திராட்சை பழம் பழுத்து ரெடியாக இருக்குது, நம்ம அதை பறிக்கணுமே. ஆனால் இன்றைக்கி என்ன இல்லை, நம்ம நெல் கோதுமை விளைஞ்சு இன்னும் இந்த அறுவடை முடியலையே, அவனுடைய கவலையை பாருங்கள். நம்முடைய கவலையெல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஐயோ ஏற்கனவே உள்ள வேலை ஊழியம் ஆசீர்வாதத்தை இன்னும் முடியலை, ஆனால் புதிய வேலையை புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அல்லேலூயா. புதிய ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, கண்டினியூஸாக நீ என்ன செய்யணும், வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஓய்ந்திருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஓய்வு நாள் என்பது அதை மாத்திரம்தான் நீ ஓய்ந்து அனுசரிக்க வேண்டுமே ஒழிய, ஆண்டவர் வருடம் முழுவதும் உனக்கு ஊழியத்தை வைத்திருக்கிறார், வேலையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ரெடியாக இருக்குது. ஒரு ஊழியம் முடிஞ்சால் அடுத்த ஊழியம் ரெடியாக இருக்குது. திராட்சை பழம் பழுத்துருச்சு, ஆனால் இங்கே அறுவடை முடியலை ஆண்டவரே. அப்போ அது முடிஞ்ச உடனே அடுத்து நேரடியாக எங்கே போ, திராட்சை பழத்தை போய் பறி, அடுத்து அந்த வேலை. ஹல்லேலூயா. அதனால் அடுத்த வேலை ரெடியாக இருக்குது. அடுத்த வரியை வாசிங்க. விதைப்பு காலம். இந்த அடுத்து பாருங்கள் எப்படி கண்டினியூஸ் ஆண்டர் பண்ணுறாரு பாருங்கள். திராட்சை பழம் பழுக்கிற வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். அடுத்து போரடிப்பு முடிஞ்சு திராட்சை பழத்தை அறுவடை செஞ்சு முடித்த உடனேயே கையோடையே என்ன வந்துடும், அடுத்த விவசாயம் தொடங்கிடும், விதைப்பு காலம் தொடங்கிவிடும். விதைப்பு காலம் இருக்கிற வரைக்கும் அடுத்து விதைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த விதைப்பு காலம் வருகிற வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கிற பழம் பழுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன ஆண்டு சொல்கிறாருன்னா, ஆசீர்வாதத்துக்கு உனக்கு குறையே இருக்காது. ஏனென்றால் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பரிபூர்ணமான பலனை உனக்கு கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ நீதிமான், உனக்கு கண்டினியூஸாக ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதத்தில் எந்த குறைவும் இருக்காது, எந்த தொய்வும் இருக்காது, அது தடைவிடாது என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா கண்டினியூஸாக மாறி மாறி உனக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் தேவனுடைய வேலையை அவருக்கு செய்கின்ற வேலை, அவருக்கு செய்கின்ற ஊழியம், அவருடைய காரியங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு கொடுக்கிற கணம், அவருக்கு கொடுத்த மரியாதை, எல்லாவற்றையும் நாம் அவருக்கு செலுத்தும் போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்முடைய தேசத்திலே மழையை பெய்து கண்டினியூஸான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் இது எல்லாம் நீதிமானுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகத்தில் அநேக நாடுகளிலே மழையே பெய்யலை, அநேக நாடுகளிலே பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. உன் பக்கம் 1000 பேரும் உன் வலது பக்கம் 10000 பேரும் பசியோடு இருந்தாலும் அந்த பசியானது உன்னை அணுகாது. என் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறங்கி தெரிவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் என்ன செய்யலை, நீங்கள் ஒரு நாளும் அப்பத்திற்கு நீங்கள் அலைய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை திருப்தியாய் சாப்பிட பண்ணுகிற வல்லமையில தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த பகுதியில் தானியம் இருந்தாலும் அதை கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார். எந்த பகுதியில் ஆசீர்வாதம் இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வரியை வாசிங்க. கர்த்தர் நீங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். எப்போ நம்ம திருப்தியாக சாப்பிடுவோம்? ஏராளமாக இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், ஏராளமாய் இருந்தால் திருப்தியாக நம்ம சாப்பிடுவோம்.
நம்ம கடையில் ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நாம் திருப்தியாகி சாப்பிட மாட்டோம். இரண்டால் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. 2 தோசை சாப்பிடுவதற்கு நமக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் 2 தோசை சாப்பிட்டா என்ன செய்யணும்? காசு பணம் பில்லு அதிகமாக போயிடும். அதனால் நாம் என்ன சுருக்கிக்கிறோம், போதும் நமக்கு 1 தோசை போதும். நாம் விரும்புகிற காரியத்தை சுருக்கிக் கொள்கிறோம், நம்முடைய விருப்பங்களை சுருக்கிக் கொள்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்களை சுருக்கிக் கொள்கிறோம். அது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படின்னா, திருப்தியாய் சாப்பிடு. ஹல்லேலூயா. நீ திருப்தியாய் சாப்பிடணும். இன்றைக்கு அநேகர் திருப்தியாய் சாப்பிட முடியாத இன்னொரு காரணம், வியாதி பலவீனம் இருக்குது, சுகர் இருக்குது. அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியல, திருப்தியாய் சாப்பிட முடியல. இந்த ஒரு காரணத்தினாலேயும் அநேகர் திருப்தியாய் சாப்பிட முடியல. அப்போ திருப்தியாய் சாப்பிடாமல் இருப்பது ஒரு சாபம் தான். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா, திருப்தியாய் நீ என்ன செய்ய வேணும், சாப்பிடணும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, நீ திருப்தியாய் சாப்பிட்டு, அப்போ மாறி மாறி தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, கண்டினியூஸாக ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருந்தா, நான் ஸ்டாப்பாக ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருந்தா, களஞ்சியங்கள், அதான் ஆண்டவர் சொன்னார், உன் கூடையும் உன் மாப்பீசிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும், பூரணமாய் நிரம்பும். புதிய நெல்லை கொட்டுறதுக்கு உனக்கு இடம் இல்லை. பழைய நெல்லை நீ ஓரமாக ஒதுக்கி விட்டு புதிய நெல்லை கொட்டுவா. அப்போ ஏராளமான ஆசீர்வாதங்கள் நமக்கு குவிந்து இருக்கும்போது, அப்போ நாம் என்ன செய்வோம், ஏராளமாக இருக்குது, நான் திருப்தியாய் சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஏராளமாக இருக்கிறது, அதனால் நான் திருப்தியாய் சாப்பிடுவேன். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன பாருங்க, வச்சுக்க தொட்டுக்க, ஐயோ 1 போதும் 2 போதும், இது நாளைக்கு வேணும் இன்னைக்கு வேணும்னு வைப்பது தேவனுக்கு பிரியமில்லை. நீ திருப்தியாய் சாப்பிடுவது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது என்ன வசனத்தை அர்த்தம்னா, திருப்தியாக நீ சாப்பிட்டீன்னா நீ சுகமாக குடியிருப்ப. திருப்தியாக சாப்பிட்டோம்னா நல்ல எனர்ஜி வரும், நல்ல பலன் கிடைக்கும், நல்ல உற்சாகம் வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவார். கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு தண்ணீரை பற்றி அருமை தெரியாது. ஏன்னா தண்ணீர் நமக்கு நம்ம தேசத்தில் நிறைய கிடைக்கிறது. எங்கே போனாலும் ஆற்றுல தண்ணி வருது, எங்கே தோணினாலும் தண்ணி வந்துடுது. ஆனால் இஸ்ரவேல் போன்ற மலைப்பாங்கான பாலைவன தேசத்திலே தண்ணி எங்காவது ஒரு இடத்துல தான் அருமையாக இருக்கும். அது ஒரு புதை பொருளை போல தான் தண்ணி அவங்களுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல துறவு வெட்டுவாங்க, அது ஆழமாக இருக்கும், ரொம்ப ஆழமான இடத்துலேருந்து, ஏன்னா அது பாலைவனம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் இருந்தால் தான், அந்த மக்களுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்ல, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நான் எதை சாப்பிடலாம், எதையும் சாப்பிடலாம், எந்த விதமான உணவையும் நாம் உண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிடுகிற இந்த அப்பத்தை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அதனால் இந்த அப்பத்தினால் வருகிற வியாதி ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. சில உணவுகள் சிலருக்கு பக்க விளைவுகளை உண்டாக்கும், சிலருக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். இனிப்புள்ள பதார்த்தங்கள் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு என்ன உண்டாகும், சுகரை கூட்டும். அது ஆண்டவர் அதை என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். தண்ணீரினால் வருகிற எந்த வியாதியும் உனக்கு வரவே வராது, அப்பத்தினால் வருகிற எந்த வியாதியும் உனக்கு வராது. அதனால் தேசத்தில் நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள். அல்லேலூயா. தேசத்தில் எப்படி இருப்பீங்க,
சுகமாய் நீங்கள் தங்கியிருப்பீர்கள். கர்த்தர் நம்மை சுகமாய் தங்கியிருக்கிற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த காலவேளை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் சுகமாய் தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. திராட்சை நம்முடைய ஆசீர்வாதமானது கண்டினியூஸாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். திராட்சை பழம் முடிகிற காலம் வரைக்கும், விதைப்பு காலம் தொடங்கணுன்னு வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கிற காலம் இருக்கும். நீ அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு தேசத்திலே சுகமாய் இனி நீ குடியிருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், நமக்கு பலத்தை கொடுப்பார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் நமக்கு இந்த மாதத்திலே தருவார். ஹல்லேலூயா. அது நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சாப்பிட்ற சாப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்க போகிறாரு. அதாவது கண்டினியூஸான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த வாக்குத்தத்தங்களில் படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பல்லவத்தின் தேவனே, நீர் இந்த காலவெளியில் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி தொடர்ச்சியான ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் கண்டினியூஸாக எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. கண்டினியூஸாக எங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்த போகிறீங்க. அந்த தேசத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ போகிறோம். கர்த்தர் எங்கள் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிக்க போகிறாங்க. திருப்தியாய் சாப்பிட்டு அநேகருக்கு சாட்சிகளாக நாங்கள் இருக்க போகிறோம். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை திருப்தியாய் நீங்கள் நடத்தும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது அனுப்புகிற காரியமாய் வாய்க்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரங்களை இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. வல்லமை நாளை நிரப்புங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கிருபையில் மூடிக்கொள்ளும். என ஜீவனுள்ள நல்ல பிதாவே.